நடிகை குஷ்பு இப்போ பாஜகவில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, வெறும் உறுப்பினராக மட்டும். அவங்கள போட்டு நோண்டுறாங்க. யார் இந்த டிவிக்கு என்ன நோண்டுறாங்க? அபியூஸ். அவங்க எந்த பொறுப்புல இருந்துட்டு வந்தாங்க? தேசிய மகளிர் ஆணையத்துல ஒரு பொறுப்புல இருந்துட்டு வந்தவங்க. அவங்கள போய் இவங்க அபியூஸ் பண்றாங்க. யாரு? டிவிக்கு. அதே ஐடி வச்சிருக்க, வெற்றி டிவிக்குன்ற ஐடி. அவன் போட்டோவோட நான் ரிவீல் பண்ணி விட்டேன் ட்விட்டர்ல. கடைசியில பார்த்தா அவன் அந்த ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். போட்டோலாம் ரிவீல் ஆயிருச்சேன்னு பயத்துல. எங்கிட்ட யார் யாரை அபியூஸ் பண்ணணும்னு தெரியாம அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் நேத்து ட்வீட், சமூக சிந்தனையோடு அக்கறையோடு ட்வீட் போடும் நபர்களை காவல்துறை கைது செய்யும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். ஏண்டா உன் கட்சியால் அவன் இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி பேசணும்னு தெரியாம ஒருமையில பேசி மாஃபிங் பண்ணி செக்ஸ் அபியூஸ். அது ஒரு பச்சை அபியூஸ். அதை சொல்லக்கூடாத வார்த்தையில அவன் வீடியோ மாஃபிங் பண்ணி குஷ்புவை சித்தரிச்சு போடுறான். அவங்களும் திரும்ப அடிக்கிறாங்க. செருப்பு சைஸ் 41 அடி வேணுமான்னு கேட்குறாங்க. வெக்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம இவனு திரும்ப பேசுறான். இவங்களுக்கெல்லாம் அரசியல் தொழில் தர விஜய் இதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாநில நிர்வாகிகள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியுடைய ஒரு பெரிய ஃபேம், அவங்கள போய் இந்த கட்சியில இருக்க ஒரு ஆள் டீஸ் பண்றாங்கன்னா மாநில நிர்வாகம் டக்குன்னு தலையிட்டு இது என்ன அப்படின்னு தலையிடணுமா இல்லையா? வேடிக்கை பார்க்குறாங்க. கடைசியில் இந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகி போகுது, வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயம், விபத்து நடக்குது அப்படின்னா, இல்லை மழை தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா திமுகன்னு கத்திட்டு ஓடியாடுறாங்க. ஆனா இவன் இன்னொரு நிர்வாகியோட பெண்ணை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆன்லைன்ல, பொது வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி. இவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. நீ எல்லாம் ஆட்சிக்கு என்ன கிளிக்க போறீங்கன்னு நம்ம கேட்கணும்ல. அப்ப இதுதான் இந்த கட்சி உள்ளேயும் வெளியும் இவங்களை சுத்தி நடக்கிறது. இன்னைக்கு வீடியோல அதான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன்.